மருது பாண்டியர்கள், சிவகங்கையின் சிங்கங்கள். முக்குளம் என்னும் அழகான கிராமத்தில் மொக்க பழனியப்பன் மற்றும் ஆனந்தாயி தம்பதியினருக்கு மகன்களாக பிறந்தனர் மருது சகோதரர்கள். 1748 இல் மூத்தவர் பெரிய மருதுவும் 1753 இல் இளையவர் சின்ன மருதுவும் பிறந்தனர். சிறுவயதிலேயே அவர்கள் வீர விளையாட்டுகளில் சிறந்து விளங்கினர். வில்வித்தை, சிலம்பம், வாழ்வீச்சு என அனைத்திலும் அவர்கள் கைதேர்ந்தவர்களாக வளர்ந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் உயிராக நேசித்தனர். அந்த சமயம் சிவகங்கை சீமையை முத்துவடுகநாதர் ஆண்டு வந்தார். அவருக்கு மருது சகோதரர்கள் மெய்க்காப்பாளர்களாகவும் தளபதிகளாகவும் இருந்தனர். ஆனால் ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர்களும் சிவகங்கையை கைப்பற்ற துடித்தனர். 1772 காளையார் கோவிலில் நடந்த போரில் முத்துவடுகநாதர் வீரமரணமடைந்தார். சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் ராணி வேலு நாச்சியாரை பாதுகாப்பாக காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றனர். 8 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தபோது மருது சகோதரர்கள் ராணி வேலு நாச்சியாருக்காக ஒரு பெரும் படையை திரட்டினர். அவர்கள் நவாப்பிற்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிராக பல கொரில்லா போர்களை நடத்தினர். இறுதியில் 1780 இல் சிவகங்கையை மீட்டெடுத்தனர். ராணி வேலு நாச்சியார் மீண்டும் அரியணையில் அமர்ந்தார். பெரிய மருது ராணியின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக விளங்கினார். பாஞ்சாலங்குறிச்சியின் வீரபாண்டிய கட்டபொம்மனுடனும் அவர் தம்பி ஊமைத்துறையுடனும் மருது சகோதரர்கள் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தனர். ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் ஊமைத்துறைக்கு சிவகங்கையில் அடைக்கலம் கொடுத்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை அந்நியர் பிடியில் இருந்து விடுவிக்க உறுதி பூண்டனர். அவர்களின் நட்பு ஆங்கிலேயர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. மருது சகோதரர்கள் தென்னிந்திய புரட்சியை தொடங்கினர். பல பாளையக்காரர்களை ஒன்றிணைத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டணியை உருவாக்கினர். பெரிய மருது தனது வீரத்தாலும் சின்ன மருது தனது தந்திரமான போர் வியூகங்களாலும் ஆங்கிலேய படைகளை நிலைகுலைய செய்தனர். அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை முன்னெடுத்தனர். 1801 ஜூன் மாதம் சின்ன மருது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பிரகடனத்தை வெளியிட்டார். இது ஜம்புத்தீவு பிரகடனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோவில் மற்றும் திருச்சிக்கோட்டையின் சுவர்களில் இந்த பிரகடனம் ஒட்டப்பட்டது. சாதி மதம் கடந்து அனைத்து இந்தியர்களும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்றுபட வேண்டும் என்று அவர் அதில் அழைப்பு விடுத்தார். இதுவே இந்தியாவின் முதல் சுதந்திர பிரகடனம் ஆகும். ஆங்கிலேயர்களுக்கும் மருது சகோதரர்களுக்கும் இடையே காளையார் கோவில் காடுகளில் மிக கடுமையான போர் மூண்டது. மருது சகோதரர்கள் காடுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர். பெரிய மருது தனது அபாரமான வாழ்வீச்சால் ஆங்கிலேய படை வீரர்களை திணறடித்தார். பல வாரங்களாக இந்த போர் நீடித்தது. ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து காளையார் கோவிலை தகர்க்கப் போவதாக மிரட்டினர். கோவிலை காக்க மருது சகோதரர்கள் தங்களை ஒப்படைக்க முன்வந்தனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டனர். சிறையில் இருந்தபோதும் அவர்கள் தங்கள் வீரத்தையும் தன்மானத்தையும் இழக்கவில்லை. அவர்கள் முன்னால் நின்ற ஆங்கிலேய அதிகாரிகளின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தனர். 1801 அக்டோபர் 24 இல் திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். மரணத்தை அவர்கள் புன்னகையோடு எதிர்கொண்டனர். எங்கள் நாட்டை விடுவிக்க நாங்கள் செய்த போர் ஒருபோதும் நிற்காது என்று அவர்கள் முழங்கினர். அவர்களின் தியாகம் தமிழகம் முழுவதும் சுதந்திரத்தீயை மூட்டியது. சிவகங்கையின் சிங்கங்கள் வீரமரணம் எய்தினர். மருது சகோதரர்கள் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் அவர்களின் வீர வரலாறு இன்றும் நம் இதயங்களில் வாழ்கிறது. அவர்கள் காட்டிய துணிச்சலும் நாட்டின் மீது அவர்கள் கொண்டிருந்த காதலும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு பாடமாகும். சிவகங்கை சீமையில் இன்றும் அவர்களின் சிலைகள் மக்களின் மரியாதையை பெற்று வருகின்றன. அந்த வீரர்களை நாம் என்றும் போற்றுவோம்.